நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 112, டேட்டு 13 ஜூலை 2026. இது என்னோடய டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி நான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் டைரக்ட் யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன் 5 lakhs ரீச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த மைல்ஸ்டோனான 15 lakhsல இருக்கோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைரக்ட் ஸ்டாக்கில் நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 1,47,973. இப்போ கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,25,582 கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 77,609. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 795 கிட்ட மைனஸில் இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களே என் கூட சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன வேல்யூவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணுறது, அதாவது நான் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஏஜே ஓவராலாக 16,852 ரூபா கிட்டே ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 618 ரூபா கிட்டே விழுந்திருக்கு. அடுத்தது லாரஸ் லேப் ஓவராலாக 13,263 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 193.50 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து பெல் ஓவராலாக 11,221 ரூபா ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 151.20 கிட்டே விழுந்திருக்கு. அப்புறம் என்பிசிசி ஓவராலாக 5,822.14 கிட்டே ஏறி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 151 ரூபா கிட்டே ஏறி இருக்குது. அடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா என்ஹெச்பிசி ஓவராலாக 5,093.50 கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 39 ரூபா கிட்டே இறங்கியிருக்கு. இதுதான் என் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு என் போர்ட்ஃபோலியோவில் நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏன்னா போர்ட்ஃபோலியோன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடிசி ஓவரால் 2,761.94 மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 116.60 கிட்டே விழுந்திருக்கு. அடுத்து ரிலாக்ஸோ ஓவராலாக 1,361.70 விழுந்திருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 4.60 கிட்டே ஏறி இருக்குது. அடுத்து ஏஷியன் பெயிண்ட் ஓவராலாக 1,249.65 மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 183.75 கிட்டே இறங்கியிருக்கு. அடுத்து வேதாந்தா ஓவராலாக 890.80 கிட்டே விழுந்திருக்கு. இன்றைக்கி மட்டுமே ஒரு 11.80 கிட்டே இறங்கியிருக்கு. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஹோல்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங் இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னோட டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோட டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இது ஜஸ்ட்டு ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லாத ஜஸ்ட்டு நீங்கள் இது பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, என்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுவும் ப்ரைட் ப்ரொமோஷன் இல்லை. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 1,97,735. இப்போ அதோட கரண்ட் வேல்யூ 2,38,175 கிட்டே இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 40,441. டே சேஞ்சஸில் ஒரு 2,798.98 கிட்டே இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். இதையும் நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது நான் 1000 ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே சேர்த்து 2,38,175 கிட்டே இருக்குது. இது என்னோடய அசெட் வைஸ் ஸ்ப்ளிட்டும் நீங்கள் பார்க்கலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணுற மார்க்கெட் கிளாஸ் ஸ்ப்ளிட் வைஸும் பார்க்கலாம். இது என்னோடய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட் ஆகிற மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட் ஆகிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்மால் கேப், எல்லாமே மிட் கேப்பில் வைக்காமல் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார்ஸ், அப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷனில் மறுபடியும் சொல்கிறேன். நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணி என்கிட்ட இருந்து இந்த மாதிரி இருந்து ஜஸ்ட் ஐடியாஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபண்டில் டே சேஞ்சஸ் ஷோ பண்ணுறேன். நம்ம ஃபண்டில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 1,296 ரூபாய் ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 1,130. மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஒரு 322.81.
குவாண்ட் மல்டி அசெட் பார்த்தீங்கன்னா ஒரு 40.91 பைசா கிட்ட ஏறி இருக்குது. ஓவராலாக 2798.98 பைசா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ண பிளாட்ஃபார்ம். இதோட லிங்க்கு வந்து எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அது எதுவுமே ப்ரமோஷன் இல்லை. இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக்கில் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது $501.21, கரண்ட் வேல்யூ $705.48 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $204.27. இது டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1.57 கிட்ட விழுந்திருக்கு. யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நான் 2022 இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இது வந்து ஹை ரிஸ்க்குன்றதுனால நீங்கள் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது எதுவுமே பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். நான் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் 2022 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மைனஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ இந்தியன் வேல்யூவில் ஷோ பண்ணுறேன். இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது 44,607.69, கரண்ட் வேல்யூ 67,220 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே 22,613. இதுவும் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். இதுலேயும் நான் எதுவும் விற்கிற மாதிரி ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.